மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய திருச்சி மாநகருக்கு வருகிற 11ஆம் தேதி அன்றைக்கு வர இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஜனவரி 23ஆம் தேதி அன்றைக்கு மதுராந்தகத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதை பொறுத்து அதுக்கு அடுத்தது மதுரையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் 1ஆம் தேதி அன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 11ஆம் தேதி அன்றைக்கு வருகிற புதன்கிழமை அன்றைக்கு நம்மளுடைய திருச்சி நகருக்கு வர இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆவலோடு நாம் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வரவேற்பதற்கு. அதே போல் அதற்கான ஏற்பாடுகள் வேலைகள் மிக வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் 2 நாள் இங்கே தான் இருந்தார். எங்களுடைய மரியாதைக்குரிய திரு பீயூஷ் கோயல்ஜி அவர்களுடைய ஆலோசனையில் இந்த பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கூட்டம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உரை கேட்க அவரை வரவேற்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தொண்டர்கள் சகோதரர்கள் எல்லாருமே ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறோம். அண்ணா கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட இப்போதைக்கு கணக்குப்படி 7 லட்சம் பேர் வருவதற்கான ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. மொபிலைசேஷன் அதற்கான ஏன்னா எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே, ஏசிஎஸ் அண்ணன் அவர்கள், டிடிவி அண்ணன் அவர்கள், அண்ணன் பிஎம்கே எல்லா கட்சியினுடைய தொண்டர்களும் இங்கே வர இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட சகோதரர்கள் எங்களுடைய மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும்.